குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். இன்றைக்கி இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் எக்ஸாம்பிள் 1.21 என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அண்ட் ஈஸியான கொஸ்டினும் கூட. ஸோ ஏ ஒரு செட், அதோட வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்குறாங்க. பி அப்படிங்கிறது அனதர் செட், அதோட எலமெண்ட் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். எக்ஸ் இஸ் எ ப்ரைம் நம்பர் அண்ட் இட் இஸ் லெஸ் தேன் 11. அப்படின்னா என்ன அர்த்தம்? 11க்கு கீழே இருக்கக்கூடிய ப்ரைம் நம்பர்ஸை மட்டும் என்ன செய்யணும், எழுதணும். அண்டு சியில் உள்ள எலமெண்ட்டே எக்ஸ்ன்னு வச்சுருக்கிறோம். எக்ஸ் பிலாங்ஸ் டு என் நேச்சுரல் நம்பர் அண்ட் அது எப்படி இருக்கணும் அப்படின்னா 5க்கு ஈக்குவலாக இருக்கணும், 5ஐ விட பெரிய நம்பராக இருக்கணும், அதே நேரத்தில் 9ஐ விட சின்ன நம்பராக இருக்கணும். அண்ட் வெரிஃபை ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இங்கே என்ன ப்ரூவ் பண்ணணுமோ அது கொடுத்துட்டாங்க. ஸோ அதை மனப்பாடம் பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ ஏயோட எலமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது டேரெக்டாக இருக்குது அண்ட் பியோட எலமெண்ட்ஸ் என்னங்கிறத எழுதணும் அண்ட் சியோட எலமெண்ட்ஸ் என்னங்கிறத முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சாதான் அதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். ஸோ பியோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்? 11க்கு கீழே இருக்கக்கூடிய, தட் மீன்ஸ் 11க்கு கீழே இருக்கக்கூடிய ப்ரைம் நம்பர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரைம் நம்பர் 2 நமக்கு தெரியும், அதுக்கடுத்து 3 ப்ரைம் நம்பர், அதுக்கடுத்து 5 ப்ரைம் நம்பர், அதுக்கடுத்து 7 ப்ரைம் நம்பர், அதுக்கப்புறம் 8, 9, 10 எதுவுமே வராது. 11 எடுக்கவும் கூடாது. அப்போது 11க்கு கீழே இருக்கக்கூடிய ப்ரைம் நம்பர்ஸ் எதெல்லாம் அப்படின்னா 2, 3, 5, 7. ஸோ ப்ரைம் நம்பர்னால் என்ன? நம்பர் 1ம் அண்ட் அதே நம்பரும் டிவைட் ஆகக்கூடிய நம்பருக்கு பேர் தான் ப்ரைம் நம்பர். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், நம்பர் 1ம் அண்ட் அதே நம்பரும் டிவைட் ஆகக்கூடிய நம்பருக்கு பேர் தான் ப்ரைம் நம்பர். இன்னொரு வகையில் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, இந்த நம்பர் வந்து 1வது டேபிளில் வரும் அண்ட் அந்த நம்பரோட டேபிளில் வரும். இப்போ 2 எடுத்துக்கிடுவோம். 2 எந்த டேபிளெலாம் வரும்? 1 அண்ட் 2 டேபிளில் வரும். அண்டு 3 எடுத்துக்கிடுவோம். 1 அண்ட் 3 டேபிளில் வரும். 5 எடுத்துக்கிடுவோம். 1 அண்ட் 5th டேபிளில் வரும், வேறு எந்த டேபிளையும் வராது. 7 எடுத்துக்கிடுவோம். 1 அண்ட் 7th டேபிளில் வரும், எந்த டேபிளையும் வராது. இப்படி வர்ற நம்பருக்கு பேர் தான் வந்து என்னது? ப்ரைம் நம்பர். இதே இது இப்போ 4 எடுத்துக்கிடுவோம். 1ல் வரும், 2 டேபிளில் வந்துடும் அண்ட் 4th டேபிளில் வந்துடும். ஸோ 1 அண்ட் 4 தவிர இன்னொரு டேபிளே வந்துடுது. அப்படி வந்துச்சுன்னா அது ப்ரைம் நம்பர் கிடையாது. ஸோ இப்போ ப்ரைம் நம்பர் என்ன ஈஸியாக கண்டுபிடிச்சி எழுதிடலாமா? இவ்வளோ நாள் வரைக்கும் ப்ரைம் நம்பர் என்னங்கிறது தெரியலனாலும் இப்போ நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சி என்னது? 5 லெஸ் தென் சிம்பிள் போட்டு அதுக்கு கீழே ஒரு கோடு போட்டிருந்தா என்ன அர்த்தம்? அந்த நம்பரையும் எடுத்துக்கணும்னு அர்த்தம். ஸோ 5, 6, 7, 8 ஆனால் 9ஐ விட சின்ன நம்பர். அப்போ 5, 6, 7, 8 தான். 9ஐ கண்டிப்பாக என்ன செய்யக்கூடாது? எடுக்கக்கூடாது. ஓகே, இப்போ ஏபிசியோட வேல்யூ என்னன்னு என்ன செஞ்சாச்சு? கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற வேல்யூ தான் எடுக்கணும். அதில் ப்ராக்கெட்டில் என்ன இருக்கோ அதை தான் ஃபஸ்ட்டு பண்ணணும். ஸோ பி இன்டர்செக்ஷன் சி. ஸோ இப்படி போட்டிருந்தால் என்ன அர்த்தம்? என் மாதிரி ஷேப்பில் இருந்தால் அதுக்கு என்ன அர்த்தம்? இன்டர்செக்ஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இன்டர்செக்ஷனாக என்ன மீனிங்? பிலையும் சிலையும் காமனாக என்ன இருக்கோ அதை மட்டும்தான் என்ன செய்யணும்? எடுத்து எழுதணும். ஸோ இப்போ பார்க்கலாமா? நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள். பி இந்த இருக்குது, பி இந்த இருக்குது, சி இந்த இருக்குது. இந்த ரெண்டுலேயும் இருக்கணும். அப்போ அந்த எலமெண்ட் என்னெல்லான்னு பார்ப்போம். ஒவ்வொரு எலமெண்ட்டாக செக் பண்ணுங்கள். இங்கே 2 இருக்குது, அங்கே 2 இல்லை. இங்கே 3 இருக்குது, அங்கே 3 இல்லை. இங்கே 5 இருக்குது, அங்கேயும் 5 இருக்குது. இங்கே 7 இருக்குது, அங்கேயும் 7 இருக்குது. அப்போ ரெண்டுலேயும் காமனாக இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எது? 5, 7. அப்போ பி இன்டர்செக்ஷன் சி என்னது? 5, 7. ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிஞ்சிருச்சா? இப்போது இது கூட ஏ யூனியன். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோமோ, இப்போ இது கூட ஏ யூனியன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ நீ கண்டுபிடிச்சிருக்கிற எலமெண்ட் கூட ஏல என்னென்ன எலமெண்ட்லாம் இருக்கோ அதெல்லாம் சேர்த்து எழுதிரு. அப்போ ஏல என்னென்னலாம் இருக்குது? 0, 2, 4, 6, 8 அப்படியே எழுதிருங்க. 0, 2, 4, 6, 8. அது கூட 5, 7ஐயும் சேர்த்து எழுதிடணும். 5ஐயும் எழுதியாச்சு, 7ஐயும் எழுதியாச்சு. அதுக்கு பேர் தான் ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி. அதுக்கப்புறம் இவங்க என்ன செஞ்சுருக்காங்க? அசெண்டிங் ஆர்டரில் எழுதியிருக்காங்க. அவ்வளோதான் வித்தியாசம். ஏல என்னென்ன வேல்யூலாம் இருக்கோ அதையும் எழுதியாச்சு அண்ட் பி இன்டர்செக்ஷன் சியில் என்னென்ன வேல்யூலாம் இருக்கோ அதையும் எழுதியாச்சு. அதுக்கப்புறம் அவங்க இதை அசெண்டிங் ஆர்டரில் ஏறு வரிசையில் என்ன செஞ்சுருக்காங்க? எழுதியிருக்கிறாங்க. அவ்வளோதான். இப்போ பார்ப்போம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னங்கிறத ப்ரூவ் பண்ணியாச்சு, கண்டுபிடிச்சாச்சு. அப்போ அதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கிறோம். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு வரலாம். ஏ யூனியன் பி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏயையும் பியையும் சேர்த்து எழுதணும். அவ்வளோதான். ஏல என்ன எலமெண்ட்லாம் இருக்கோ அதையும், பியில் என்ன எலமெண்ட்லாம் இருக்கோ அதையும் சேர்த்து எழுதணும். இந்த எழுதியிருக்கிறாங்க பாருங்கள். அப்போ 0, 2, 4, 6, 8. 0, 2, 4, 6, 8. பியில் என்னெல்லாம் இருக்குது? 2, 3, 5, 7. 2 ஆல்ரெடி எழுதியாச்சு. ஒரு எலமெண்ட்டை ஒரு தடவை தான் எழுதணும். அண்ட் 3 இந்த இருக்குது, இப்போ எழுதியிருக்கிறாங்க 5.
ஸோ ஏ அண்ட் பியில் என்ன இருக்கோ அதை அப்படியே என்ன செஞ்சாச்சு, சேர்த்து எழுதியாச்சு. அப்போ ஏ யூனியன் சி என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ரைட் ஹேண்ட் சைடும் ப்ராக்கெட்டில் என்ன இருக்கோ அதை தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஏ யூனியன் பி என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு, ஏ யூனியன் சி என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கேயும் பாருங்கள், ஏல இருக்க எலமெண்டெல்லாம் அப்படியே எழுதியிருப்பாங்க. ஏ யூனியன் சி இந்த இருக்குது. 0 0 2 4 6 8. சியில் அது போக என்னெல்லாம் இருக்குது, 5 7 5 7. ஏ யூனியன் பியும் என்னென்னு எழுதியாச்சு, ஏ யூனியன் சியும் என்னென்னு எழுதியாச்சு. ஸோ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும், நீங்களாக எழுதி பார்க்கணும். இப்போ என்ன செய்யணும், இப்போ ஃபார்முலாவில் என்ன இருக்குது அப்படின்னா, ஏ யூனியன் பியில் கண்டுபிடிச்சதையும் ஏ யூனியன் சியில் கண்டுபிடிச்சதையும் வச்சுக்கோங்க. அந்த ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன்னா என்ன அர்த்தம், இந்த ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறத மட்டும்தான் இப்போ பார்த்து எழுதணும். இப்போ தான் கொஞ்சம் பொறுமையாக கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணணும். பாருங்கள், ரெண்டு பக்கமும் 0 இருக்கான்னு பாருங்கள். இருக்குது, எழுதிடணும். ரெண்டு பக்கமும் 2 இருக்கா, இருக்குது, எழுதிடணும். ரெண்டு பக்கமும் 3 இருக்கா, இங்கே 3 இருக்குது, அங்கே 3 இல்லை, அப்புறம் அதை விட்டுறணும். அப்புறம் ரெண்டு பக்கமும் 4 இருக்கா, இருக்குது, எழுதிடணும். ரெண்டு பக்கமும் 5 இருக்கா, இருக்குது, எழுதிடணும். ரெண்டு பக்கமும் 6 இருக்கா, இருக்குது. ரெண்டு பக்கமும் 7 இருக்கா, இருக்குது. ரெண்டு பக்கமும் 8 இருக்கா, இருக்குது. தட்ஸ் ஆல், எழுதியாச்சு. இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ ஈக்குவேஷன் 1ல் என்ன கிடச்சிச்சோ அது ஈக்குவேஷன் நம்பர் 2ல் அப்படியே கிடைக்கணும். இதுதான் முக்கியமான விஷயம். ஒருவேளை ரெண்டு பக்கமும் சேமான வேல்யூஸ் கிடைக்கல அப்படின்னா நாம் எங்கேயோ கேர்லெஸ் மிஸ்டேக் மேக் பண்ணியிருக்கோம், மறுபடி ஃபஸ்ட்லேருந்து செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அவ்வளோதான், ரெண்டு வேல்யூவும் சேமாக கிடச்சாச்சு, சம் என்னன்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ ஆன்சர் என்னங்கிறது கண்டிப்பாக நமக்கு தெரியும். ஸோ 1ல் என்ன கிடச்சிருக்கோ அது கண்டிப்பாக 2ல் கிடைக்கணும். அப்போ இந்த மாதிரி சம்ஸ்லாம் ஆன்சர்ஸ் நம்மளாவே செக் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி சம்ஸை நம்ம என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது. தட்ஸ் ஆல். தேங்க்யூ.